வணக்கம் பீபஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. நம்ம டெய்லியும் ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் காயை பற்றி பார்க்குறோம், ஒரு நாள் பழத்தை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பற்றி பார்க்க போகிறோம். அது பல வெரைட்டிஸில் வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பச்சைக்காரி வியாபாரம் பண்ணுற சுந்தரமூர்த்தி அண்ணன் ஃபோன் அடிச்சிருந்தார். நமக்கு தெளிவாக கத்திரிக்காய் வந்திருக்கு தம்பி, வந்து பாருன்னாரு. சரி நான் வரேன்னான்ட்டு போயிருந்தேன். கடையை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ தெளிவாக கத்திரிக்காய் வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு கத்திரிக்காய். இங்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள், வரி கத்திரிக்காய். வாவ், நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தெளிவாக வரணும். பூச்சி இல்லாமல் அவ்வளோ அழகாக கத்திரிக்காய் வந்துருந்தது. இது வரி கத்திரிக்காய். இது நான் சின்ன வயசில் லோக்கல் சந்தைக்கெலாம் போயிருக்கேன். அதிகமாக இந்த வரி கத்திரிக்காய் தான் வந்திருக்கும். நம்ம கிராம சைடில் வரி கத்திரிக்காய் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். இது நம்ம குழம்புக்கு சாம்பாருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த வரி கத்திரிக்காய் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு பூச்சி இல்லாமல். பொதுவாகவே சாம்பாருக்கு கத்திரிக்காய் போடலாம், அந்த சாம்பார் முழுமை பெறாது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கத்திரிக்காய். இது நல்லா தெளிவாக தான் கொடுத்துருக்காரு நமக்கு. வா, எவ்வளோ தெளிவாக வந்துருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம ஆர்ட்ரு தெளிவாக எடுக்கிறது தான் பழக்கம். தெளிவாக உள்ளவங்கள்ட்ட நான் ஆர்டரே எடுப்பேன். தெளிவாக வந்தாலே எனக்கு ஃபோன் போடுவாங்க, தம்பி வா பொருள் தெளிவாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ₹1 ₹2 முன்ன பின்னெல்லாம் பார்க்குறதில்ல. பொருள் தெளிவாக இருந்தாலே அந்த ஆர்டரை எடுத்துடுவேன். இது பார்த்திங்கன்னா உஜாலா. இந்த உஜாலா கத்திரிக்காய் தான் நமக்கு அதிகமாக ஆர்டர் வரும். காரணம் என்னென்னா, பிரியாணி கிரேவிக்கு இந்த உஜாலா கத்திரிக்காய் போட்டால் தான் நல்லா இருக்கும். இந்த குழப்பாக இருக்கிறதுனால கிரேவி சூப்பராக வரும். பொதுவாக கத்திரிக்காய் உடம்புக்கு இரும்பு சத்து கொடுக்குது. நல்லா கத்திரிக்காய் அன்றாட வாழ்வில் உணவு சங்கிலியில் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லது கத்திரிக்காய். சில பேருக்கு கத்திரிக்காய் பார்த்தாலே பிடிக்காது. நானும் நல்லா கத்திரிக்காய் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காவை. கத்திரிக்காயில் சில பிரச்சனை இருக்குது. சொறி சிரங்கு உள்ளவங்க கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதில் பொட்டாசியம் அமிலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சொறி சிரங்கு உள்ளவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடாது. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.